தாமிரபரணி நதி உருவான கதை. தாமிரபரணி நதி தென்காசியில் இருந்து வங்காள விரிகுடாவிற்கு செல்லும் தெய்வீக நீரூற்று ஆகும். தமிழகம் மட்டுமல்லாமல் ஆன்மீக, வரலாற்று மற்றும் பரம்பரை கதைகளிலும் இந்நதி மகத்தான இடம் பெற்றிருக்கிறது. இது தெய்வத்தின் அருளையும் மனிதரின் ஆன்மீக ஆழங்களையும் இணைக்கும் ஒரு புனித காதை போல் விளங்குகிறது. முன்னொரு காலத்தில் நிலத்தின் வெறுமை நீங்க அகஸ்திய முனிவர் தெற்கின் பசுமையை இயற்கை செழுச்சியுடன் காக்க நெடுந்தவம் செய்தார். மக்களின் துயரத்திற்கு புனித தீர்வாக சிவபெருமான் தனது அருளால் குமரிக்கடலிலிருந்து புனித அமுதத்தை அழைத்து தாமிரபரணி நதியாய் அருளினார். தாமிர என்பது செம்பு போன்ற நிறத்திற்கு, பரணி என்பது தெய்வீக குடிலுக்கு குறியிடுகிறது. ஆதலால் இது தெய்வத்தின் அருள்மிகு ஆற்றல் நிறைந்த நதியாக விளங்குகிறது. வேத விரதத்தால் மலர்ந்த இந்நதி மனித ஆத்மாவின் குளிர்ச்சிக்கான கேள்விகளுக்கே தெய்வீக பதிலாக திகழ்கிறது. இன்றளவும் மக்கள் தாமிரபரணியை தாயாக வழிபாட்டுடன் கடைபிடிக்கின்றனர்.